வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை வெற்றி. 5வது முறையாக மீண்டும் முதலமைச்சராகிறார் ரங்கசாமி. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபார வெற்றி. விழா கோலம் கொண்டது காமராஜர் நகர் தொகுதி. வெற்றி பெற்ற 24 மணி நேரத்தில் மக்கள் பணியில் நாராயணசாமி. சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோ. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றதால் மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி 5வது முறையாக பதவி ஏற்க உள்ளார். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் வரலாறு காணாத அளவில் 91.23% வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நேற்று 6 மையங்களில் எண்ணப்பட்டது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. இதேபோல் இந்தியா கூட்டணியில் திமுக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 1 தொகுதி என மொத்தமாக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் தேர்தலை முதன்முறையாக சந்தித்த தாவேகா 2 தொகுதிகளிலும், கூட்டணி அமைத்த நேயம் மக்கள் கழகம் 1 தொகுதி என மொத்தமாக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதேபோல் 3 சுயேட்சைகளும் வெற்றி பெற்றுள்ளனர். ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்களில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதால் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உள்ளது. மேலும் 5வது முறை முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 1 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றார். இதேபோல் தற்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். இதேபோல் சபாநாயகராக இருந்த செல்வம் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். மேலும் பாஜகவில் சீட் கிடைக்காத முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் தாவேகாவில் இணைந்து வெற்றி பெற்றார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெண் வேட்பாளர் கூட வெற்றி பெறவில்லை. இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றுள்ள நிலையில் காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் திருவிழா கோலம் போன்று காட்சி அளித்தது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபாரமான வெற்றியை பதிவு செய்துள்ளார். இந்த வெற்றி இம்மாநில வெற்றி என அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகிறது. இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து நன்றியினை தெரிவித்தார். குறிப்பாக தனது கட்சியின் சின்னமான தர்பூசணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்தார். மக்களின் ஆதரவே தனது வெற்றிக்கு காரணம் எனவும் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவேன் என்றும் உறுதியளித்தார். அவரது வருகையையொட்டி காமராஜ் நகர் தொகுதி முழுவதும் கொண்டாட்ட களமாக மாறியது. பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகள் ஒளிர்த்தும் மேளதாளங்களின் ஒலியுடன் பகுதி முழுவதும் திருவிழா சூழல் நிலவியது. ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்கள் தூவியும் மாலைகள் அணிவித்தும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் மக்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இளைஞர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் திரண்டு வந்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அவரது வெற்றியை பெருமையுடன் கொண்டாடினர். இந்த வெற்றி புதுச்சேரி அரசியல் தளத்தில் ஒரு புதிய சாதனையாகவும் காமராஜர் நகர் தொகுதி மக்களின் ஒருமித்த ஆதரவின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில்
அவர் மேற்கொள்ளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. புதுச்சேரியில் நள்ளிரவு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் அக்னி வெயில் தொடங்கிய நிலையில் கடந்த சில தினங்களாக பகல் நேரங்களில் கடுமையான வெப்ப அலை வீசியது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் நள்ளிரவு திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதன் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் மழையின் காரணமாக புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை மின்தடையும் ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் அவதியும் அடைந்தனர். தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பாஜக தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் பாஜக அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விக்னேஸ்வரன், பாஜக கூட்டணியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றனர். கூட்டத்தில் பாஜக சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பது, அமைச்சரவையில் அங்கம் வகிப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. அரியாங்குப்பம் சிவகாமி நகர் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வடவாக்கினி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி விளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சிவகாமி நகர் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வடவாக்கினி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று மாலை 4 மணி அளவில் யாகங்கள் செய்து பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சியாக அம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பயிர்களை வைத்து அக்னி யாகம் செய்து விளக்கு பூஜை மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு திருவிளக்கு பூஜை நன்மைகளை பற்றி குருக்கள் எடுத்துரைத்தார். மேலும் பூஜைகளை எப்படி செய்ய வேண்டும் என்றும் மந்திரங்களை எப்படி சொல்ல வேண்டும் என்றும் கலந்து கொண்ட பெண்களிடம் தெரிவித்தார். அதன்படி பெண்களும் விளக்கு பூஜையை சிறப்புடன் செய்தனர். கலந்து கொண்ட பெண்களுக்கு தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்களகரமான பொருட்களை கோவில் நிர்வாகம் வழங்கியது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி என்கிற பாஸ்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த பூஜையில் அம்மனுக்கு அறுசுவை உணவு, நெய்வேத்தியம் படையல் இடப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட பக்த கோடிகள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் கோவில் சார்பில் இனிவரும் ஆண்டுகளில் சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும் விளக்கு பூஜை மேலும் விமர்சையாக செய்யப்பட வேண்டும். பெண்களுக்கு பலவிதமான ஏற்பாடுகளை கோவில் சார்பில் செய்து தரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர். வெற்றி பெற்ற 24 மணி நேரத்தில் மக்கள் பணியில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி மழையால் பாதித்த இடங்களில் ஆய்வு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் நாராயணசாமி வெற்றி பெற்ற சில மணி நேரங்களுக்குள் மக்கள் சேவையில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நேற்று இரவு திடீரென பெய்த கனமழையால் அவரது தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேக்கம் மற்றும் சாலைகள் சேதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற 24 மணி நேரத்திற்குள் நாராயணசாமி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். மழைநீர் தேங்கிய பகுதிகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியதுடன் பொதுமக்களிடம் நேரடியாக பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். வெற்றி கொண்டாட்டங்களை ஒதுக்கி வைத்து மக்கள் நலனில் கவனம் செலுத்திய அவரது செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கிளியனூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ புஷ்கல சமேத ஸ்ரீ முத்து மண்டப அய்யனாரப்பன் திருக்கல்யாணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிளியனூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ புஷ்கலா சமேத ஸ்ரீ முத்து மண்டப அய்யனாரப்பன் திருக்கல்யாணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திருக்கைலாயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பரமேஸ்வரன், ஸ்ரீ மகாவிஷ்ணு மோகினிக்கும் திருத்தியை குமாரனாக தோன்றிய சிரஞ்சீவி ஸ்ரீ முத்து மண்டப அய்யனாரப்பன் சுவாமிக்கும் வேள்விநாதன், வெள்ளையம்மாள் இவர்களின் குமாரத்திகளுமான சௌபாகியவதிகளுமான ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ புஷ்கலா என்கிற கன்னிகைகளுக்கும்
திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் அனைவரும் வருகை தந்து திருக்கல்யாண வைபவத்தினை நடத்தி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ பிரம்மதேவன், ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ லட்சுமி தேவி, ஸ்ரீ சிவன், ஸ்ரீ பார்வதி தேவி முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து மாலை 5 மணிக்கு மேல் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் கிளியனூர் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னிய அரசு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனை சந்தித்து வெற்றி சான்றிதழை கொடுத்து ஆசி பெற்றார். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திண்டிவனம் தொகுதியில் போட்டியிட்ட வன்னிய அரசு வெற்றி பெற்றுள்ளார். அவர் விசிக தலைவர் திருமாவளவனை சந்தித்து வெற்றி சான்றிதழை கொடுத்து ஆசி பெற்றார். தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி சான்றிதழை விருத்தாச்சலம் தேர்தல் நடத்தும் அலுவலர் விஷ்ணுபிரியாவிடம் பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் வீட்டு பிள்ளை என்றும் அவருக்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் தாங்கள் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாகவும் குறிப்பிட்டார். ஆதரவு குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு நாங்கள் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்கிறோம் என்று தெரிவித்தார். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளில் தான் அளித்த வாக்குறுதிகள் விருத்தாச்சலம் தொகுதி மக்களுக்கு நிறைவேற்றப்படும் எனவும் கூறினார். திண்டிவனம் ஸ்ரீ ஓம் அரசடி விநாயகர் ஆலயத்தில் 108 சங்காபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஓம் அரசடி விநாயகர் ஆலய 63வது ஆண்டு சம்பத் சராபிஷேக விழாவில் சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பிரம்மதேசம் பகுதியில் CK அறக்கட்டளை திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் பிரம்மதேசம் பேருந்து நிலையம் அருகில் CK அறக்கட்டளை திறப்பு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா, பள்ளி கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் வழக்கறிஞர் அமல்ராஜ் துவக்கி வைத்து வாழ்த்து பேசினார். CK அறக்கட்டளை நிறுவன தலைவர் அர்ஜுனன் கௌரி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணிக்கு பொதுமக்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சியும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கியும், கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ ஆலடியான், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் விழாவை முன்னிட்டு சுமார் 2000 பேருக்கு வேட்டி சேலை மற்றும் 3000 பேருக்கு அறுசுவை கறி விருந்து விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஞானசேகரன், ஆரோக்கியதாஸ், அருள், காஞ்சி தளபதி அருள், புதிய புரட்சிக் கழகம் கட்சி மாநில தலைவர், கிழக்கு கடற்கரை சாலை சங்கர், தேனை கவுன்சிலர் அக்கா கற்பகம், பிரம்மதேசத்தை சேர்ந்த முன்னாள் மாவட்ட கவுன்சிலர், அரசு மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சிதம்பரநாதன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரண்யா, ப்ளூ மெட்டல் SR வெங்கடேசன், மரக்காணம் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன், திண்டிவனம் ஜெயம் எலக்ட்ரானிக் கோதண்டராமன், RR மூர்த்தியார், சஞ்சய், AB அன்பு, விஜய், அருள்மணி உள்ளிட்ட ஏராளமான அறக்கட்டளை நிர்வாகிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை CK அறக்கட்டளை நிர்வாகத்தினரும் ஆனாஸ் இளம் வழக்கறிஞருமான AG பாரதி, AG வசந்த், AG வசந்த பிரியா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை வெற்றி. 5வது முறையாக மீண்டும் முதலமைச்சராகிறார் ரங்கசாமி. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபார வெற்றி. விழா கோலம் கொண்டது காமராஜர் நகர் தொகுதி. வெற்றி பெற்ற 24 மணி நேரத்தில் மக்கள் பணியில் நாராயணசாமி. சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோ. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.